ஸோ கைஸ் வெல்கம் டு செகண்ட் எபிசோட் ஆஃப் ஸ்டெல்லர் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம கூட நிர்மல் ராஜ் இருக்காரு, ஃபவுண்டர் ஆஃப் ராஜ் இன்ஃப்ரா அண்ட் ஆர்கிடெக்ட். ஸோ நானும் நிர்மலாம் வந்து காலேஜில் ஒன்றா படித்தோம் அண்ட் இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் நிறையா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போலேருந்தே நிறையா யோசிச்சிருக்கேன். ஸோ ஃபைனலி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த செகண்ட் பாட்காஸ்ட்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெல்கம் நிர்மல். வெல்கம் சிவனேஷ். தேங்க்யூ சொல்லுங்க. வெல்கம் வரும். தேங்க்யூ தான் சொல்லுங்க. சரி, தேங்க்யூ சிவனேஷ். ஸோ நிர்மல், உன்னை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷனை நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு சொல்லலாம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நிர்மல் ஃப்ரம் ராஜ் இன்ஃப்ரா அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ். நான் இங்கே 8 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் ஃபீல்டில் இருக்கவங்க. குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு வரவங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கன்சல்டன்சியோட அப்ரூவல்ஸ்க்கான விஷயம் A to Z எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு வராங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னு முடிவெடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் என்னென்ன மாதிரியான ஃபெயிலியர்ஸ்லாம் இந்த ஜேர்னியில் நீ ஃபேஸ் பண்ணியிருக்க? ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு மெயினாக வச்சுருந்தேன். அதுக்கு நான் ஃப்ரீலான்சிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் ஃப்ரீலான்சிங் பண்ணியிருந்தேன். அந்த ஃப்ரீலான்சிங்கில் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும், அதாவது டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேர்னிங்ஸ் தாமே. அந்த லேர்னிங்ஸை வந்து தான் நான் இப்போ இருக்க பிஸ்னஸில் மெயின் கீயாகவே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்னொரு விஷயமும் கற்றுக்கிட்டேன். ஒரு கிளைண்ட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து குவாலிட்டியான விஷயத்த நம்ம வந்து சர்வ் பண்ணுறோமோ அதில் தான் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. ஸோ அந்த விஷயத்த நம்ம வந்து பண்ணுறதுனால என்னோட பிஸ்னஸில் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16+ ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய்கிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் 90% மக்கள் வந்து எங்கே வந்து மிஸ் பண்ணுறாங்க, ஒரு ட்ரீம் ஹவுஸை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறதுல எங்கே நிறையா கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த கேள்வி. அதாவது இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷினு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இவங்களுக்கு வந்து எஜுகேட் ஆகலை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நார்மலாக எடுத்துக்கிற அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து, உங்கள் லேண்ட் நம்ம ஆசை போட்டு வாங்குற லேண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து, அது பட்டாலேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான அந்த டாக்குமெண்டேஷன்லேருந்து ஒரு வீட்டுக்கு நம்ம கட்டி முடிக்கிறதுக்குள்ள நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அந்த கிளைண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங்கில் ஜஸ்ட் கட்டிட்டு கொண்டு போகிற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான நிறைய டிஃபிகல்ட்டிஸ் விஷயமும் கிளைண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேவையில்லாத காஸ்ட்டு. சாயில் வந்து எனக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து 4 அடியில் போட்டார், 3 அடியில் போட்டார், ஸோ அவ்வளோதான் நானும் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் மித்து தான். கிளே பக்கத்தில் வந்து இந்த வாட்டர் லாகிங் ஏரியா அது நல்லா இல்லை சாயில் அப்படின்னா அதுக்கேற்ற விஷயம் என்ன இருக்குது, அந்த டெக்னிக்கல் வைஸ் என்ன இருக்குது, அந்த இன்ஜினியர்ஸ் கிட்ட போய் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு காலில் கேட்டிங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க. சரி, இந்த கிளேவாக இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஒரு இன்ஜினியரும் நீங்கள் அதெல்லாம் தெரியாதுங்க, பக்கத்தில் என்ன பண்ணுங்களோ அப்படிங்கிறலாம் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் போய் சாயில் டெஸ்ட் எடுங்க, பண்ணி பாருங்க, அது என்ன வந்து கரெக்டாக இருக்குங்கிற சொல்லுங்கள், ஆஃப்டர் நான் பண்ணித்தரேன், இல்லாட்டி நான் என்னோட கன்சல்டன்சிக்கு வாங்க, எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் எடுக்க கிளைண்ட் வந்து தயங்குறாங்க. ஏன்னா கீழே வந்து 4 அடிக்கு மேலே போனால் எனக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால. இது வந்து எங்கே ஃபெயிலியராக வரும்னா மேலே வந்து நமக்கு பில்டிங்ஸ்ல ஃபியூச்சர் 3-4 இயர்ஸில் வர கிராக்கு, அது எல்லாமே ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் கிராக் வருது. கார் வந்து வாங்கிட்டுக்கோம், ஒரு 3 மாதத்துல வந்து கிராக் விழுந்துருச்சு அப்படிங்கிறப்போ எனக்கு கிழிச்சிட்டு போயிட்டோன்னா எவ்வளோ கடுப்பாகும். ஸோ அதே விஷயம் ஜஸ்ட் ஒரு காருக்கே ஆகுது அப்படிங்கிறப்போ அவ்வளோ பெரிய ட்ரீம் ஹவுஸாக வந்து கட்டுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்து இதாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரியான சில விஷயத்துலன்னா வந்து கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சஃபர் ஆகிற விஷயமே. ஸோ இதெல்லாமே வந்து தெரியாமல் ஆஃப்டர் 3 to 6 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டி தந்த இன்ஜினியர்ஸ் சரியில்லை, மேஸ்திரி சரியில்லை, அப்போ அவங்கள ப்ளேம் பண்ணுறது. ஏன்னா அவங்க மேலேயும் வந்து சொல்லியிருக்கலாம் தான், இருந்தாலும் கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட இவ்வளோதான் பட்ஜெட் இருக்குங்கிற விஷயம் ஒன்று. அந்த பட்ஜெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு சாயிலோட இது எப்படிங்கிறத கன்சிடரன்ஸ் தெரியாமல் போகிற அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் போகிறதுனால தான் இந்த விஷயத்த எல்லாமே அவங்க கூட வந்து ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்கிறது. ஓகே, ஸோ இப்போ பட்ஜெட்டிங்னு சொன்னதில் வந்து எனக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து ஒரு கிளைண்ட்ஸும் வந்து ஒரு பட்ஜெட் எடுத்துட்டு வருவாங்க. எங்களுக்கு இந்த லேண்ட் தான் இருக்கு, எங்களால முடிஞ்ச பட்ஜெட் இதுதான், ஸோ இதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பில்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் கிட்ட வந்து கேட்குறப்போ, ஆஸ் அ சிவில் இன்ஜினியரா நீங்க வந்து என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் அண்ட் ஒர்க் அவுட்லாம் கோ த்ரூ பண்ண வேண்டியது இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பில்டிங்கை கட்டி கொடுக்கணுன்றப்போ வந்து மேபி அதுக்கு நிறைய வேற மாதிரியான பட்ஜெட் போகலாம். பட் நமக்கு இதுதான் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்கப்போ அதுக்கான குவாலிட்டியான பில்டிங்ஸை எப்படி பண்ணுவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது சிவனேஷ்,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ரமேஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடு கட்டுறாரு. அவருடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் டவுனில் இருக்குது. மிட் டவுனில் வந்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளே சாயிலாக இருக்குது. அவங்களுக்கு வந்து அவ்வளோவா செட்டு கிடைக்கல, அப்படி ஒரு சினாரியோ இருக்கு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கிராமத்து சைடில் தான் இருக்காரு. அந்த இடத்துல செம்மண் பூமியா இருக்கு. அவரது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான சாயில் இருக்கு. சேம் ரேட்டு வந்து தான் கோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இவருக்கு கிளே சாயில் ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பையில கீழே எப்படி இருக்கோ சாயில் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி இவர் எத்தனை ஃப்ளோர் G+1 தான் கட்டுறாங்க, 2 பேருக்கு ஒரே தான் கட்டுறாங்கன்னா G+1 ஏற்ற மாதிரி என்ன லோடு வருதோ அதுக்கேற்ற செலவு கீழே ஆகி தான் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த செலவு வந்து கம்மியாகும். இதில் வந்து சேவிங்ஸ்க்கு இவங்க வேற ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஒரு டிஃபரன்ஷியேஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவலாக ஆகாது. அப்ஃப்ரண்டாகவே நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு கண்டிப்பாக இது நமக்கு வந்து ஜஸ்ட் பூஜை போடும் போதே ஜஸ்ட் விசிபிளியே தெரியும், அது கிளே சாயிலா என்னங்கிறது தெரியும். இதுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்கணும் எதுங்கெல்லாம் தேவை. ஜஸ்ட் ஒரு இப்போ என்ன சாயில் டெஸ்ட் அரௌண்ட் ஒரு 15,000 to 20,000 தான் இருக்கும். அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிறோம்னாவே எல்லாமே என்ன இருக்க போகுது, A to Z என்ன பண்ண போகுதுங்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ இதில் வந்து A to Z ஒரு வீட்டில் இருந்து எப்படி ஃபினிஷ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஜஸ்ட் ஒரு 15,000 கொடுத்து அதுக்கான சேஃப்டி வைஸ் என்ன பண்ணலாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஃபீல்டு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, எஸ்பெஷலி வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு படிக்கிறவங்களுக்கு ஒரு சினாரியோ லைக் அவங்க ரிலேட்டிவ் சைடோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோ யாருமே வந்து அந்த ஃபீல்டில் இல்லாதவங்க ஃபியூச்சர்ல தான் இந்த பிஸ்னஸ்ல தான் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஒரு சில வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவே பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே, பையன் வந்து சிவில் ஃபீல்டில் வரான் அப்படின்ட்டா ஆல்ரெடி எல்லாமே வந்து கொடுத்து வச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டா போதும். பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நான் ஒரு பில்டர் ஆகணும், இந்த மாதிரி நான் ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய ஆசையோடு வருவாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக தேவையானது அந்த பேசிக் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஒரு கிளைண்ட் கிட்ட கரெக்டாக இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓப்பன் டிரான்ஸ்பரன்சியோட இருந்துட்டோம்னாவே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மேனுக்கு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால, இது எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் இருக்கணும். அப்பா வந்து பெரிய இன்ஜினியராக இருக்காரு, நான் வந்து அடுத்த தலைமுறையில் எடுத்து வரேன், எனக்கு இதெல்லாம் இல்லை, எனக்குலாம் நாங்கள் அப்பாவோட இதே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவரை வந்து ஜஸ்ட் அதை மேனேஜ் கூட பண்ண முடியாது. அவங்க அப்பாவோ பயங்கரமாக அவர் பண்ணியிருக்கலாம், அதை வந்து இவங்க அந்த சன்னால ஜஸ்ட் மேனேஜ் கூட பண்ண முடியாது. இது வந்து ஒரு நியூவாக பிஸ்னஸ் பண்ணாலுமே அந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு அந்த லேர்னிங் பீரியட் 3 years எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 years ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இல்லாட்டி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்துட்டு முக்கியமாக கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் நம்மகிட்ட சொல்லி தரதுக்கு பக்கத்து ஹெல்பிங் ஹால் இருப்பாங்க. சிவில் ஃபீல்டில் சொல்கிறேன், மற்ற எந்த பிஸ்னஸ் ஃபீல்டு ஆர்கிடெக்ட் ஃபீல்ட் எல்லாத்தையும் நமக்கு வந்து எப்படி இதுதான் இப்படி பண்ணுப்போம் சொல்கிறதுக்கு ஒரு இருக்கும். நாளைக்கு நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது ஃபோன் பண்ணி கேட்கறதுக்காங்க வந்து ஜஸ்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ பேசிக்காக இப்படி வைக்கலாமா, லைக் ஒரு நார்மலா ஒரு இண்டிவிஜுவல் வந்து படிச்சு நான் வந்து சிவில் இன்ஜினியர் ஆகிறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் ஆல்ரெடி அந்த ஃபேமிலில இருந்து வரவங்க கிட்டத்தட்ட ஒரு சேம் பேஸ் லைன்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரியா? ஆமா, சேம் பேஸ் லைன்ல இருப்பாங்க. என்ன விஷயம்னா இவங்க பேஸ் நியூவா வராங்க இல்லையா, அவங்க பேஸ்ல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைச்சு அதை பேஷனேட்டோட கத்துக்கிட்டு வரதுனால இவங்க அந்த ஆல்ரெடி இருக்க பிசினஸ் மேன்ஸோட இவங்க பயங்கரமாவே குருத்தாவாங்க. ஏன்னா இவங்க பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே எல்லாம் இருக்கு, நான் எப்ப வேணாலும் கத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ வந்து ஈஸியா கத்துக்க முடியாது. நான் கத்துக்கணும் அந்த பேஷனேட் வந்து அப்ப அந்த இடத்துல வராது. மேபி அந்த இடத்துல வந்து அவருடைய ஃபீல்டு ஸ்ட்ரக்சரல் பேஸ் பண்ணி இருக்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் டிசைனிங் தான் போகணும் அப்படிங்கிறப்போ அவங்க அப்பாவோட பிசினஸ்ல ஒரு சின்ன லேக் வரும். அது எல்லாமே வந்து ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா A to Z எல்லாமே இவங்க தான் கத்துக்கிட்டு வரணும். டிசைனிங் ஃபீல்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஒரு விஷயம் அப்படி பண்ணாதான் வந்து ஏன்னா ஒரு ஃபீல்டு மட்டும் எடுத்துட்டு நம்ம இதுல சர்வை பண்ண முடியாது. எல்லாத்தையும் வாட் இஸ் வாட் என்ன ஓகே அதுல தப்பு இருக்கா இல்லையாங்கிறதையாச்சும் அந்த பிசினஸ் மேனுக்கு அதாவது ஸ்டார்டிங் வர அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பர்சனுக்கு தெரியணும். இந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமா எனக்கு தோணிட்டு இருக்க ஒரு கொஸ்டின். ஸோ
ஒரு ஒரு கிளைண்ட் வந்து வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பில்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அவங்க வந்து எப்போ ஆர்கிடெக்டை சூஸ் பண்ணணும், எப்போ சிவில் இன்ஜினியர் சூஸ் பண்ணணும்? ஓகே ஓகே. அதாவது சுனேஷ், சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதுதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா சிவில் இன்ஜினியருக்கும் பிளான் போட தெரியாதா, டிசைன் பண்ண தெரியாதா அப்படிங்கிறத சொல்ல, நான் ஆர்கிடெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். ஒரு ஆர்கிடெக்ட்னால உன்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து டிசைட் ஆகும். இப்போ நீ வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்க, ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கும் இருக்கிற வீட்டுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் அவங்க ஒர்க் பண்ணுற வீட்டுக்கும் ஒரே 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரே மாதிரி பிளான் போட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? அதை வந்து ஆர்கிடெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஓகே ஓகேவா? ஆர்கிடெக்ட் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்கள் லைஃப் ஸ்டைலில் என்னென்னலாம் கொண்டு வரீங்க, ஸோ அந்த அளவுக்கான டீட்டெயில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னன்னா, இப்போ சில பேர் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்னன்னா, இப்போ மேஸ்திரி கொத்தனார் வச்சு நானே பில்டிங் பண்ணிக்குவேன், நான் எதுக்கு வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் கிட்ட போயிட்டு அவங்க கொடுக்குற பிளான் படி பண்ணணும்? ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களும் சைட்டுக்கு வந்து மேஸ்திரி கொத்தனார் கிட்ட தான் வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸா கொத்தனார் மேஸ்திரிக்கே எல்லாமே தெரியும் இல்லையா? டைரக்டா அவங்க கிட்டே நான் போய் பண்ணிக்குவேன்ல அப்படின்னு நினைக்கிறவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க? மேபி அவங்க வந்து இந்த ஒரு பில்டிங் தான் ஸ்டார்டிங் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்களா இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே நிறைய பில்டிங்ஸ் பண்ணிட்டு ஓகே எனக்கு இதுக்கு மேலே எனக்கு தேவைப்படாது, அந்த லிமிடேஷன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால அவங்க வந்து ஜஸ்ட் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொண்டு போறவங்க தாராளமாக அதை வச்சு பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியாவே இல்லைங்க, ஆனால் வீடு வந்து பயங்கரமாக இருக்கணும், எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, அது எப்படி விஷுவல் பண்ணுறது கூட தெரியல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்பிங்க்கு வந்து யாராச்சும் ஒரு தேவைப்படுறாங்க. ஸோ அதுதான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கார் இருக்குது, நீ வந்து ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து ஜஸ்ட் என்ன காருங்கிறத ஜஸ்ட்டு போகிறோம், புக் பண்ணுறோம், வந்துடுறோம், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோம் இல்லையா, யார்கிட்ட கேட்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பர்சன் அது நல்லா இருக்கா, நீ வச்சிருக்கியா, அது எது என்னென்னலாம் வந்து இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியாதனால தானே கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டோ இன்ஜினியர்ஸோ அவங்க கிட்ட வந்து பண்ணிக்கலாம். எனக்கு இதுதான் ஃபைனல், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூமுக்கு இதுக்கு இந்த உள்ளதான் வால் ஒரு வேணும், அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் தாராளமாக வச்சு இது பண்ணிக்கலாம். வால் தான் வேணுங்கிறது இல்லை, நீங்கள் பிளானுக்கு ஒரு ஆல்ட்ரேஷனே பண்ண மாட்டீங்க அப்படின்னா இது பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஆக்சிலேஷன் மைண்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பெட்டர் கன்சல்ட் இன்ஜினியர். இப்போ பில்டிங்ஸ்லாம் பண்ணி தரோம், அது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அந்த அந்த ஃபீல்ட்லயே இன்னும் என்னென்ன பிஸ்னஸ்லாம் வந்து இருக்கு, லைக் ஹிடனா இருக்கும் இல்லையா சில பிஸ்னஸ்லாம். இப்போ ஒரு ஹவுஸை நம்ம பில்ட் பண்றதுக்கு பிரிக்ஸ்ல இருந்து, சிமெண்ட்ல இருந்து, ஸ்டீல்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ இதுல வந்து இன்னும் என்னென்ன நம்பர் ஆஃப் பிஸ்னஸ்லாம் வந்து ஒருத்தவங்க பண்ணலாம். இன்னும் வந்து இப்போ இருக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூவா கொண்டு வர்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வால் கிளாடிங்ஸ் இருக்கு இல்லையா, மைக்ரோ கான்கிரீட் மூலியமா வால் கிளாடிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேனுஃபேக்சர் எப்படி பிரிக்ஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி பண்றாங்களோ, அதுல வந்து மைக்ரோ கான்கிரீட்டிங்ல ஒரு ஆர்கிடெக்சரல் அந்த ஒரு ஏஸ்தட்டிக் டிசைன்ல ஒர்க்கு அந்த ஸ்டோனிங்ஸை வந்து நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணலாம். அதோட பெட்டரான விஷயம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கு, அதெல்லாம் நம்ம இதில் ரொம்ப நல்லாவே பண்ணி கொண்டு வரலாம். அதெல்லாம் இப்போ ஃபர்னிச்சர்னு சொன்னால் அதுதான் இப்போ ஒரு ஷோரூம் மாதிரி வச்சு அதில் ஃபர்னிச்சர் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த அளவு கூட தேவையில்லை. நமக்கு வந்து ஒரு கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க, எனக்கு வந்து இது மாதிரி பண்ணி தரணும்னு கேட்குறாங்கன்னா அதை நம்ம ரெடி டு டூவாக இருக்கலாம். ஜஸ்ட் வேர் ஹவுஸ் நம்ம டிஸ்பிளே அவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிறதால நேட் இல்லை, ரெடி டு டூ வந்து இந்த இருக்கா அதோட ஃபினிஷ். ஏன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அதோட ரெஃபரன்ஸ்ல எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் வந்து வருமோ தவிர நம்ம ஒரு பெரிய ஷோரூம் போய் வச்சுட்டு அதில் அவ்வளோ வந்து இதாக போகுதா அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி தான். மேனுஃபேக்சரிங் நிறையா பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஃபுல்லாக வந்து பண்ணி கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 2026 ஒருத்தவங்க வந்து நான் வந்து பில்டிங் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா தோராயமாக எவ்வளோ காஸ்ட் ஆகும் அவங்களுக்கு? 2026 இப்போ இருக்க மார்க்கெட்டோட ஹைக்கில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2500க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்ஸ் வந்து எல்லா ப்ராப்பர் ஃபினிஷோட அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு பில்டிங் தரணும்னா அந்த 2500 மேலே ஆகிடும்.
2500 per ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற இந்த ரேட் வந்து ஒரு ஊருக்கும் மாறுமா இல்லை இது எப்படி? ஊருக்குனா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது. 2500ங்கிறதுக்கு மேலங்கிறது மெட்டீரியல்ஸ் அவங்க செலெக்ஷன் பொறுத்து முன்ன பின்ன கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆல்ரெடி கட்டி வச்ச பில்டிங்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணா கரெக்டா இருக்குமா, இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து நம்ம பில்டிங்லாம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம குடி போகிறது கரெக்டாக இருக்குமா? எப்படி இது வந்து ஆப்வியஸ்லி பர்சனல் சாய்ஸ் தான், எப்படி நீ இதை பார்க்குற? கிளைண்ட் வைஸ்ல இருந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா, நீங்க பார்க்குற அந்த ப்ரொமோட்டரு பாஸ்ட் பில்டிங்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டு வந்திருக்காரா, இல்லை இதுதான் ஃபர்ஸ்டா, அவர் எந்த அளவுக்கு அவர் ப்ராஜெக்டை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறாரு, உள்ள என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத காமிக்கிறாரு. அந்த வைஸ் பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம். ஏன்னா எல்லாமே அந்த அளவுக்கு குவாலிட்டி கம்மியா அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. இந்த விஷயம்லாம் இருக்கா, எனக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாகுதா. ஸோ வந்து ஒரு வீடு கட்டுறோம்னா மெயின்டெனன்ஸ் கம்மியா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கா, அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க இதுக்கு முன்னாடி கொண்டு சேல் பண்ண பில்டிங்ஸ் கிட்ட வந்து காமிங்க மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு, மேபி அந்த மாதிரி சொல்லலாம், பார்க்கலாம். அந்த மெயின்டெனன்ஸ்ங்கிற விஷயத்துக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் ஒரு ஃபேக்டரா இருக்குமா? இப்போ என்னன்னா, நான் வந்து ஆல்ரெடி கட்டி வச்சிருக்க ஒரு பில்டிங்கை போய் வாங்குறேன் அப்படின்றதுக்கும், இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்ட்ல இருந்து நான் வந்து பில்டிங் பண்ணி நான் குடி போறேன் அப்படின்றதுக்கும் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் ஒரு ஃபேக்டர் இருக்குமா, இல்ல இன்னும் வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும்? அதாவது சொந்த வீட்டுக்கும் ரெண்டல் வீட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ரெண்டல் வீட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொமோட்டருக்கு பண்ணி தரது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிருக்கிற மாதிரியா தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஜஸ்ட் இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வரேன், எனக்கு இப்போதைக்கு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரியான வீட்டுக்கு வர அந்த ப்ரொமோட்டர்ஸ் வீடு சூட் ஆகுமோ தவிர ட்ரீம் ஹோம்க்கு அது வந்து சூட் ஆகாது. ஸோ ட்ரீம் ஹோம்னா நம்ம ஒரு லேண்ட் வாங்கி அது நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டினா தான் அது ட்ரீம் ஹோம். ஓகே, மாசா சொல்றியடா, நல்லாய்க்கிறியா? இல்ல நல்லா தான் இருக்கேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஓனரா என்னோட டிபிக்கல் டே இப்படிதான் இருக்கும் அப்படின்னா அது என்னது? என்னோட டிபிக்கல் டேனா சாட்டர்டே தான். ஏன்னா பேமெண்ட் தரணும். ஸோ வந்து ஸோ அது எல்லாத்தையும் இது பண்ணி இந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சா என்னங்கிறத பார்த்து அதை வந்து அடுத்த வாரத்துக்கு எப்படி வந்து நீங்கள்லாம் சரி பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் தப்பு நடக்கிறதுங்கிறது நார்மலாக அதை எப்படி சரி பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த தப்பு நடக்காமல் எப்படி கொண்டு போகிறது. தப்புனா வந்து டோட்டல் ஃபெயிலியர் கிடையாது, இந்த நாளுக்குள்ளே ஏன் முடிக்கல அப்படிங்கிறதும் ஒரு தப்பு தான். ஸோ அந்த டைம் எக்ஸ்டென்ஷன் ஆகாமல் அடுத்து எப்படி வாரத்தில் கொண்டு போகிறது, அந்த மாதிரி விஷயத்துல எல்லாத்தையும் நம்ம பார்த்து லீட் பண்ணி கொண்டு போனால் தான் கொஞ்சம் வந்து எல்லாமே கிளாரிட்டியாக இருக்கும். சூப்பர். ஓகே, அதாவது இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீல்ஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். பட் அது அப்படியே பேச பேச வந்து கிட்டத்தட்ட பாட்காஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதை பார்த்து தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாக நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். Until then, peace. Subscribe to SKT Stellar. Thank you.